வங்கக்கடல்ல அடுத்தடுத்து மேகங்கள் உருவாகி இருக்கிறதுனால தொடர்ந்து தமிழகத்தில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்போ இதனுடைய விவரம் என்ன அப்படிங்கிறத வரைகலை விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ஏற்கனவே கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நேயர்களே, இந்த மழை இன்னும் நீடிக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையா நமக்கு வரைகலை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டிட்வா புயல் உருவாச்சா, அதற்கு அடுத்தபடியா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆச்சு. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருந்ததுன்னு சொன்னாங்க. அது காலையில 10 மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்க. அதாவது புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில அது ஒரு காற்று சுழற்சியா நீடித்திருந்துச்சு. இதனால தான் இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு கனமழை நமக்கு கொடுத்திருந்த காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன் திடீர்னு இவ்வளோ கனமழை, அதுதான் வலுவிழந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன்னா அதற்கு காரணம் இது நிலப்பக்கமா ஊடுருவி வடக்கு பக்கமா போய் என்ன ஆச்சுன்னா திருவண்ணாமலைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில ஒரு சுழற்சியா மாறிச்சு, காற்று சுழற்சியா. இந்த காற்று சுழற்சி தான் இன்னமும் நமக்கு மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம இங்க திரையில பார்க்கக்கூடியது பாத்தீங்களா, இங்க வங்கக்கடல ஒரு மேகக்கூட்டம் இருக்கா, அதே மாதிரி இங்க நெல்லூர் உள்ளிட்ட இடங்களையும் வட தமிழக கடற்கரை பகுதிகளையும் ஒரு மேகக்கூட்டம் இருக்குல்ல. இது என்ன ஆகும்னா, இன்னும் இந்த பேண்ட் திரும்ப உள்ள வரணும். இது உள்ள வர வர நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாகும். இதே தான் ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ரேடார்ல உங்களுக்கு இங்க தெரியுதா நீல கலர்ல, இந்த நீலத்திலிருந்து எல்லோ மஞ்சள் நிறம் வரைக்கும் இந்த பேண்டை அப்படியே உள்ள வரும். இது நகர்ந்து நகர்ந்து மெல்ல மெல்ல நமக்கு இன்னைக்கு 4 மணிக்கு மேலே இப்போ ஒரு இடைவெளி கொடுத்துருக்கும். இது வடகடலோர மாவட்டங்களில் இடைவெளியாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் அந்த மழை இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கும். இந்த பேண்டு ஃப்ரெஷ் பேண்டு உள்ளே வரும்பொழுது என்ன ஆகுனா, இது கேடிசி பகுதிகள், அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து மழையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்போ நம்ம ரேடார் படம் காட்டக்கூடிய காட்சி. இதே மாதிரி வானிலை என்ன சொல்லுது வரைகலை விளக்கம் அப்படின்னா, நமக்கு இடையில ஒரு 2 மணி போல ஒரு இடைவெளி கொடுக்கும். திரும்ப இங்க பாருங்க, இந்த பேண்ட் இருக்குல்ல, இந்த பேண்டு திரும்ப அப்படியே உள்ள வருது. இந்த மெல்ல மெல்ல நகர்ந்து என்ன ஆகும்னா, திரும்ப நமக்கு இப்படி கீழ் திசைக்கு பயணிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. அப்ப என்ன ஆகும், இது வடகடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்ல, முழுவதுமே, அதாவது இந்த ஏரியா முழுவதுமே நீங்க பாக்குறீங்க இல்லையா, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகப்பட்டினம், புதுச்சேரி, இங்க உள்ள இருக்கக்கூடிய திருச்சி, மதுரைன்னு சொல்லி மொத்தமாவே இன்னைக்கு தமிழகத்துல ஒரு 3 மணிக்கு மேல மழையினுடைய தீவிரம் என்பது மறுபடியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப 3 மணி நிலவரம் இப்படி இருக்கு. திரும்ப இது நைட்டு இரவு 8 மணி போல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, தர்மபுரி பகுதிகளில் ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து ஈரோடு, பெரம்பலூர்லாம் 6 மணிக்கு மேல ஒரு அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, இடியுடன் கூடிய கனமழை. தொடர்ந்து காஞ்சிபுரம், மதுராந்தகம், புதுச்சேரி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கரூர், தொடர்ந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த மழை என்பது நீடிக்கக்கூடிய காட்சிகள். அதாவது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமில்ல, தென் மாவட்டங்களையும் இன்னைக்கு 6 மணிக்கு வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்கும். இந்த மழை தொடர்ந்து இதுக்கு அடுத்தபடியா நள்ளிரவுல கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாத்தீங்களா, இது நம்ம அதாவது வியாழன் நள்ளிரவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதன் இரவு, வியாழனுடைய அதிகாலை, இந்த டைம் நம்ம பார்க்கும்பொழுது மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தோன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே மழை குறையும். திரும்பவும் நாளைக்கு காலை ஒரு இடைவெளி விடும். நாளைக்கு காலையில் ஒரு இடைவெளி விட்டு வியாழன் மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே திரும்பியும் மழை நமக்கு லேசாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மழைலாம் எங்கே இருக்கும்னா, புதுச்சேரி, வேலூர் உள்ளிட்ட இடங்கள், திருச்சி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் மறுபடியும் இன்னைக்கு நைட்டு ஒரு இடைவெளி விட்டு திரும்ப நாளைக்கு மாலை போல ஒரு 5 மணி போல மறுபடியும் மழை நீடிக்கும். இது ஒரு லேசான மழையாக தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து 3 நாள் பெஞ்சது இல்லையா, அந்த மாதிரியான மழையாக இல்லாமல் அப்பப்போ விட்டு விட்டு வரக்கூடிய மழையாக தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இன்னும் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீடிக்குது. இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நீடிச்சு அதுக்கு அடுத்தபடியா மெல்ல குறைஞ்சு திரும்பியும் நாளைக்கு ஒரு லேசான மேக கூட்டத்துக்கான மழையை கொடுக்கும். இதுதான் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய மழைக்கான நிலவரம். நேயர்களே, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.